இன்றைய ரத்தினம் பகவத் பக்தியை, பகவானை நினைத்து தவம் செய்வதால் கிடைக்கும் மகா சக்தியை, தெய்வீக சக்தியை, மகிழ்ச்சியை, பாதுகாப்பை, பலத்தை, எந்த தடை வந்தாலும் அவற்றிலிருந்து விலகி பகவானை விடாமல் பற்றி கொள்ளும் பெரும் முயற்சியின் முக்கியத்துவத்தை, புலனடக்கத்தினால் அடைய பெறும் வெற்றியை உலக மக்களுக்கு பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் தமது தொடர் தவத்தின் மூலம் உணர்த்தியுள்ளார். எப்படி பக்தியில் படிப்படியாக உயர்வை அடையலாம், பகவானை உறுதியுடன் பற்றி கொண்டால் சொல்லில் அடங்கா மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அடையலாம் என்பதை தாம் சிறந்த மன்னனாக இருந்து தர்மத்துடன் சேர்த்து தெய்வ பற்றிலும் சிறப்பு பெற்றவராக நல்லாட்சி செய்ததால் ராஜரிஷி என்னும் அந்தஸ்தையும் அடைந்து பின்னர் அயோத்தியின் குலகுரு வசிஷ்ட பகவானை சந்தித்த போது கிடைத்த உன்னத அனுபவத்தால் கற்ற பாடத்தால் பிரம்ம ஞானம் என்னும் பகவானை பற்றிய முழுமையான ஞானத்தால் மட்டுமே மனிதன் வெற்றியின் உச்ச நிலையை அடைய முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அரசப்பற்றை நீக்கி இமயமலை சென்று 1000 ஆண்டுகள் மகாதேவனாம் பரமசிவனை தியானித்து ஈசனின் அருளை பெற்றார். தனுர்வேதத்தையும் சக்திகளையும் அடைந்து அடுத்த கட்ட உயர்வை, வெற்றியை அடைந்தார். ஈசனின் வரத்தால் கிடைத்த பெரும் சக்தியை கொண்டு மீண்டும் வசிஷ்ட பகவானை எதிர்த்த போது வசிஷ்ட பகவான் தமது பிரம்ம தண்டத்தை கொண்டு தவச்சீலர் விஸ்வாமித்திரரின் வரத்தால் பெற்ற அனைத்து சக்திகளையும் அளித்த போது ஆணவம் நீங்க பெற்றார். மனிதனுக்கு ஆணவமே கூடாது, பக்தி செலுத்துவதிலும் ஆணவம் கூடாது என்பதை மனித குலத்திற்கு தாம் கருணையோடு வாழ்ந்து காட்டி பிரம்மரிஷி விஸ்வாமித்திரர் உணர்த்தியுள்ளார். குலகுரு வசிஷ்டரிடம் தோற்ற போது 1000 ஆண்டுகள் தவம் செய்தது போதும் என்று நினைத்து பின்வாங்காமல் பிரம்ம ஞானத்தை முழுமையாக அடைந்திட வேண்டும் என்னும் உறுதி கொண்டு மீண்டும் 1000 ஆண்டுகள் கடுமையான நியமங்களை விதித்து கொண்டு தவம் புரிந்தார். பிரம்மதேவரின் வரத்தால் ரிஷி என்னும் உயர்நிலையை அடைந்த போது திருப்தி அடையாமல் மீண்டும் 1000 ஆண்டுகள் கடுமையான நியமங்களுடன் பகவானை தியானித்தார். இதற்கிடையே தேவி மேனகையை மணந்து கொண்டு தேவி சகுந்தலையை பெற்றெடுத்ததன் மூலம் உலக மக்களுக்கு பாடம் கற்பித்தார். தேவேந்திரன் முனிவர் விஸ்வாமித்திரரின் தவத்தை தடுக்க மேனகையை அனுப்பியதே அவரது தவத்தின் சக்தியையும் அவரது பக்தி நிலையின் மீதான உறுதியின் நிலையையும் பகவத் பக்தியில் போதும் என்ற முடிவே இல்லை. எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்முடனேயே பற்றி கொண்டு தொடர வேண்டிய நம்பிக்கையை உணர்த்துவதற்காகத்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. நம்முடைய ஆழ்ந்த புரிதலை தொடர்வோம்.